ஹாய் வெல்கம் பேக் டு மித்ரன் ஸ்ட்ரக்சர்ஸ். அட்வான்ஸ்டு சிஎன்சி டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் புக்கு கேட்டிருந்தீங்க. அந்த கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் மிஷினிங் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சி அதிகமாக இருக்குது. அதுக்கான எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஐடி அண்ட் டிப்ளமோ ஃபேக்கல்ட்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது. ஓகே, அவங்க ஆல்ரெடி ஐடியில் இந்த டெக்னீஷியனாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஐடியில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் டிப்ளமோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்சி சப்ஜெக்ட் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அந்த ஆப்ரேட்டர் இது மட்டும் ஓகேங்களா. அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் சிலபஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் நான் கொடுத்துட்டோம். அதுக்கு அப்போ ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் இந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸு, ஐடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, மார்க் எக்ஸாமு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு புக்கில் இருக்க ஃபீச்சர்ஸ் சொல்லிடுறோம். ஆல்ரெடி தெரியும். அட்வான்ஸ்டு நியூமெரிக்கல் கண்ட்ரோலில் சிஎன்சி மிஷினிங் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்க அப்படின்னா 534. அதில் ஒரு 10 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 10 யூனிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா சம் வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மில்லிங் அண்ட் ஆப்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின்ஸு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 3 and 4ல் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக கேட்டிருப்பாங்க. ஓகே, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ட்ராயிங், குவாலிட்டி சர்வீஸ் அதில் 40 கொஸ்டின்ஸும், இன்ட்ரடக்ஷனை பொறுத்து சிஎன்சி மிஷின்ஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. சிஎஸ்சி டேர்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 கொஸ்டின்ஸு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பிஸ்னிங் அதில் பார்த்தீங்க அப்படின்னா 15 கொஸ்டின்ஸு. இதுமாதிரி மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற இதில் எல்லாமே மேக்ஸிமம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த எம்சிக்யூ புக்கில் கவர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம சேனல்லே ஆல்ரெடி போட்டாச்சு. அந்த ஐடி புக்கில் ஐடியில் என்ன சிலபஸோ ஐடி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தான் இந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எம்சிக்யூ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ ஜென்ரல் சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன் அண்ட் ஃபஸ்ட் எய்டர் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 100, 100லேருந்து 120 இந்தமாரி மினிமம் 100 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகேங்களா. இப்போ மினிமம் 100 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் யூனிட் 1ல் மட்டுமே இங்கே நாங்கள் கண்டென்ட் கொடுத்துருக்கோம். யூனிட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகே, அதேமாதிரி யூனிட் 2, 3 அப் டு யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாதிரி உங்களுக்கு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஒவ்வொரு யூனிட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மினிமம் ஒரு 120க்கு மேலே தான் இருக்கும். அதேமாதிரி யூனிட் 2ல் ஓகேங்களா. இந்த யூனிட் 2ல் பார்க்குற பார்த்தீங்க அப்படின்னா வி ஹவ் கவர்ட் ஆல் திங்ஸ். ஓகே, முடிஞ்சளவு ப்ராப்ளம் பிக்சரைஸ்டு இதாகவும் கொடுத்துருக்கோம். தியரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்சிக்யூ இந்த புக்குக்குள்ளே எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. இது அரௌண்ட் ஒரு 227 பேஜஸ் வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொன்னோம்ல இந்த யூனிட் 3 and 4க்குலாம் பார்த்தீங்கன்னா கிவ் தி மோர் இம்பார்ட்டன்ஸ். அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக கேட்டிருக்கோம். இந்த யூனிட் 3க்குலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 175 இந்தமாரி கேட்டிருக்கோம். அதேமாதிரி யூனிட் 4லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு அதிகமாக கேட்டிருக்கோம். ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் சிஎன்சி இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக கேட்டிருக்கோம். ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி தந்தது ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சிஎன்சி இதில் தான். ஓகேங்களா. அவங்க இது மாதிரி சைக்கிள் டெஸ்ட்டுக்கு இந்த யூனிட் டெஸ்ட்லாம் நம்ம கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுப்பாங்க. அவங்க தான் அதே சிலபஸ் தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா. அதனால் இதுக்கான புக்கு வந்து நம்ம சேனலில் அவைலபிலிட்டி இருக்குது. அதையும் பார்த்துங்க. இந்த புக்கு வேணும் அப்படின்னா ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் இந்த சிஎன்சி எம்சிக்யூ புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி புக்கில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறோம். யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸ் இந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்லோட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் இது பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கொஸ்டின்ஸ் பேப்பர் 500 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. இது ஒன்லி ஃபார் இந்த ஐடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இதுலேயுமே டயக்ராமெட்டிக்கு இந்த மாதிரிலாம் வரும். 500 கொஸ்டின்ஸ்னா ஐடிஐயில் இந்த ப்ரீவியஸ் இயர் இந்த கேட்ட கொஸ்டின்ஸு எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாகவே எல்லா யூனிட்லையும் கவர் பண்ணி த மோஸ்ட் 500 எம்சிக்யூஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு மாடல் எக்ஸாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும், ஒரு ஃபுல்லாகவே ஒரு 2 ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி நீங்கள் எழுதி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம்.
ஓகேங்களா. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இங்கே இருக்குது பாருங்க. ஓகேங்களா. த மாடல் த கொஸ்டின் மார்க் டெஸ்ட் அப்படிம்பாங்க. இந்த மார்க் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த மார்க் டெஸ்ட்டில் நமக்கு என்ன இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1லேருந்து நாங்கள் 10 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கோம். ஓகேங்களா. யூனிட் 1லேருந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ப்ரொவிஷன் அதுலேருந்து 10 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கோம். அதேமாரி இந்த யூனிட் 2ல் 10 இங்கே என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ யூனிட் 3 ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஓகே இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் டிராயிங் குவாலிட்டி சர்வீஸில் 40 கொஸ்டின்ஸ் இன்ட்ரோடக்ஷன் டு சிஎன்சியில் பார்த்தீங்கன்னா இந்த 40 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. இந்த 40 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டுக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதே வெயிட்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மார்க் டெஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா. இந்த மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக எல்லாமே படித்து முடிச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மார்க் டெஸ்ட்டில் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே நீங்கள் எக்ஸாமில் எப்படி எழுத போகிறீங்களோ அதே மாதிரி தான் இதில் இந்த 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ளஸ் இதுக்கான ஆன்சர் வந்து கீழே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் இது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதுங்க. எப்படியாவது இல்லைனா நீங்கள் ஒரு OMR சீட் எடுத்துக்கிட்டு ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஆன்சர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆன்சர் கொடுங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அரௌண்ட் ஒரு 227 பேஜஸ் நாங்கள் இத்தனைக்கும் அதுக்காக தான் சிங்கிள் பேஜாக போட்டாலும் அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இதில் நாங்கள் புக்கு ஆக்சுவலாக இது புக்கு பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. புக்கு பப்ளிஷ் ஆகிறதுக்கு நான் 1.5 months டைம் எடுத்துக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இப்போ விட்டால் தான் ஒரு 1 monthல எக்ஸாமினேஷன் இருக்குது. ஓகேங்களா. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கை பார்த்தீங்க அப்படின்னா இப்போயே அனௌன்ஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இதில் காப்பிரைட்ஸ் வாங்கி தான் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு இது பண்ணுறோம், பப்ளிஷ் பண்ணுறோம். ஓகேங்களா. இது எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணிவிட்டு ஓகேங்களா புக்காக வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். இப்போ வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த PDF ஃபைல் கொடுக்குறோம். இதுலையுமே நாங்கள் காப்பிரைட்ஸ் வாங்கி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. அதனால் உங்களுக்கு இந்த MCQ புக்ஸ் வேணும் அப்படின்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்டிங்க அப்படின்னா இந்த புக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பர் சொல்கிறோம். அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம மெயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா. அந்த ஒரு ரீசன் தான். ஏன்னா புக்காக தான் நாங்கள் பப்ளிஷ் பண்ணிவிட்டு இது பண்ணலான்னு பார்த்தோம். எல்லா பப்ளிஷரும் ரொம்ப டைம் டேக்கன் கேட்டாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுக்கோசரம் தான். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணது முடிஞ்சளவு எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி பப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் வைஸுமே பார்த்தீங்கன்னா நாமினலாக இருக்கும். இந்த MCQ புக்கோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 149 rupees. ஓகேங்களா. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முடிஞ்சாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லை நான் மொபைலில் வச்சு படிக்கிறேன் இல்லை சிஸ்டத்துலேயே படிச்சிங்கனாலும் இதுதான். ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் சிஎன்சி மிஷின் அண்ட் டெக்னீஷியனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்காக தான் உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த புக்கை பார்த்தீங்க அப்படின்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் என்ன ப்ரொசீஜர் எல்லாமே கொடுக்குறோம். வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதேமாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ்க்கும் புக் கேட்டிருந்தீங்க. அதுக்கு இப்போ தான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கணும் ஒரு 5 days இல்லைனா 10 daysக்குள்ளே இந்த ரோபோட்டிக்ஸ்க்கும் நாங்கள் புக்கு வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ண பார்க்குறோம். ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ்.